ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த நிமிடமே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மாற்றப்படுவதாகவும் தூக்கி எறியப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. அது மட்டும் இல்லாம அடுத்து அந்த பொசிஷனுக்கு யாரு, மாநில தலைவர் பதவிக்கு யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், யார் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் என்ற தகவலும் கசிந்து கொண்டு வருகிறது. வாங்க அதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வரும் 4ஆம் தேதி ரிசல்ட் வர இருக்கு. அதற்காக அனைவருமே தீயாய் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கின்ற இடங்களை எல்லாம் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம திமுகவெல்லாம் பார்த்தோம்னா, திமுக தலைவர்கள் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின்லாம் பார்த்தோம்னா தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓடிடுவாங்க. யாரை சொன்னாங்கன்னா பாஜக, அந்த தாவேகா, விஜய் எல்லாம் பார்த்து சொன்னாங்க. எல்லாரும் நாட்டை விட்டே போயிடுவாங்க. அவரு படம் நடிக்க போயிடுவாரு. பாஜகவினரெல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வட மாநிலத்துக்கே போயிடுவாங்க அப்படின்ற போல சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச 2வது நாத்தே தந்தை அவர்கள் கொடைக்கானலுக்கும் மகன் அவர்கள் துபாய்க்கும் சென்று விட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பேச்சினுடைய சாராம்சமா இருக்கு. அதே போன்று பல்வேறு இடங்களில் இந்த சமயத்துல கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்ற போல தாவேகா, பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் எழுப்பி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா காங்கிரசுடைய மாநில தலைவராக இருந்த செல்வ பெருந்தொகை அவர்கள் மாற்றப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது தொடர்ந்து திமுக இவர் மேல தொடர்ந்து அதிருப்தி இருந்தது. இவர் காங்கிரஸ் மாநில தலைவரா இல்ல திமுகவுடைய அனுதாபியா இல்ல திமுகவுடைய நிர்வாகியா அப்படின்ற போல பல விமர்சனங்கள் இருந்தது. தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, அடுத்ததும் சரி. ஏன்னா தொடர்ந்து அவரு காங்கிரஸுக்காக பேசுறாரா இல்லையோ, திமுகவுக்காக முதல்ல முட்டு கொடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா செல்வ பெருந்தகையும் மற்றும் விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அதாவது எதிர்கட்சிகள் திமுக மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டாங்கன்னா போதும். ஏன்னா அண்மையெல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பாலியல் தொல்லை, 2 வயசு குழந்தைக்கு பாலியல், கிருஷ்ணகிரி பக்கம் 2 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை. அப்படியே வந்தோம்னா திருவண்ணாமலையில ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா ரயில்ல போகும்போதே ரயில்ல மனைவி இருக்காங்க, மனைவி பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு பெண்மணி மீது பாலியல் அத்துமீறல். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஞானசேகரன் இப்போ அவர் பெயில் கிடைக்காம உள்ள அந்த அளவுக்கு தொந்தரவு அனுபவிச்சுன்னு இருக்காரு. அதாவது அவர் பல்வேறு சார்கள் வச்சிருக்காரு. அந்த சார் இவருக்கு ஜாமீன் கிடைச்சா வெளியே கிடைச்சிரும், வெளியே வெளியிட்டுருவாரு, அந்த பயத்துல அவருக்கு ஒரு பக்கம் ஜாமீன் கிடைக்காம இருக்கு. இப்படி சுத்தி பல பிரச்சனைகள், பாலியல் தொந்தரவு, குழந்தைகள் முதல் ஆயா வரை பாலியல் பலாத்காரமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தினதோறும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், இந்த போதைப்பொருள் பழக்கமும் தொடர்ந்து நிலவி கொண்டு வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப செல்வ பெருந்தகை எடுத்துட்டா அவர் மாத்த போறாங்க. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து மேலிடத்துக்கு அதிருப்தி கொடுக்கும் வகையில தான் தொடர்ந்து இருந்ததாக கூறப்படுகிறது. இதே காரணத்துக்காக தான் முன்னாள் மாநில தலைவரும் மாற்றப்பட்டதாக செய்தி. 2019 KS அழகிரி, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த KS அழகிரி அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதுமே பல்வேறு அதிரடியான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டாரு. பல்வேறு திட்டங்கள்லாம் அறிவிச்சாரு. உள்கட்சியில பல மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாரு. ஆனா அவருடைய செயல்பாடுகளின் மீது மேலிடத்துக்கு திருப்தி இல்லை. அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய நடத்தைகளும் மேலிடத்துக்கு அதிருப்தி, குழப்பங்கள் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்ற போல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸாரே மேல புகார் அளிச்சு அவரை தூக்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ஏன் அவருடைய குறிப்பிடத்தகுந்த செயல்பாடு ஒன்று கவனிக்கத்தக்கது என்னவென்றால், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடியை கொச்சப்படுத்தி பேசியதாக அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை, சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்பொழுது இந்தியாவே பரபரப்பாக இருந்து, இந்தியாவே பார்த்தோம்னா அப்படியே காங்கிரஸ் கட்சியெல்லாம் அம்மளி தும்மளி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இவர் ஒரு ரயில் மறியல் போராட்டம் பண்ணாரு. ஒரு 3 பேரை வச்சு ரயில் மறியும் போராட்டம் பண்ண வரலாறு இந்த காங்கிரஸ் கட்சியே சேரும். அந்த அளவுக்கு தான் KS அழகிரியுடைய செயல்பாடுகள் இருந்தது. அதை தொடர்ந்து தான் செல்வ பெருந்தொகை நியமிக்கப்பட்டாரு. அதாவது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவின் பரிந்துரையால் செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட்டாரு. இவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். ஆனா செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்ட கொஞ்ச நாள்லே உட்கட்சியில குழப்பம் ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து அவர் மீது புகார்கள் இங்க சத்தியமூர்த்தி பவன்ல டெல்லிக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. இவர் மீது அண்மையில பார்த்தோம்னா எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள். இவர் திமுகவுக்கு தான் அடிமையா இருக்காரு, திமுகவுடைய அடிபருடியா இருக்காரு அப்படின்ற போலாம் ரொம்ப ஓப்பனாவே பேசியிருந்தாங்க. அதே போன்று மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் அந்த அளவுக்கு இவரை
கிழிகிழின்னு கிழித்திருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த ரிப்போர்ட் எல்லாம் மேல போயும் பல்வேறு, அது மட்டும் இல்லாம பல்வேறு குற்றச்சாட்டுகள், நாடாளுமன்ற தேர்தலில் இடம் கொடுப்பது வந்து அவருடைய ஆதரவாளர் கொடுத்தாரு, அதே போன்று பணம் வாங்கி கொண்டு கொடுத்தாரு அப்படின்ற போல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதே போன்று அண்மையில் மகிழா காங்கிரஸ் உடைய தலைவியாக இருந்த ஹசீனா சையத்தும் அப்படியே நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருந்தார். இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் வந்து தொகுதி பிரிப்பதிலும் தொகுதி வந்து பங்கிட்டு கொடுப்பதிலும் வந்து பல கோடி வந்து செல்வ பெருந்தகை வாங்கியிருக்காரு. அவருடைய ஆதரவாளர்களுக்கு தான் அவரு பெரும்பாலான இடங்களை வந்து கொடுத்திருக்காரு. இதுல வந்து பல கோடிகள் கைமாற்றப்பட்டிருக்கிறது, உழைத்தவர்களுக்கு இடமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாம மதுரையை சார்ந்த எம்எல்ஏவாக இருந்த அந்த தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் சொல்லிட்டு இருந்தாரு. அதே போன்று அவருடைய தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு வாங்கணும் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் செல்வ பெருந்தகை அதன் மீது ஒரு நாட்டமே கொள்ளவில்லை. அந்த தொகுதி கடைசியா திமுகவுக்கு தான் போச்சு. இதனால வந்து உட்கட்சியிலே செல்வ பெருந்தகை மீது பல அதிருப்தி, பல கோபங்கள் இருந்தது. உட்கட்சி மட்டுமின்றி ராகுல் காந்திக்கும் செல்வ பெருந்தகை மீது கடுமையான அதிருப்தி இருந்தது. ஏனென்றால் இந்த முறை வந்து ஒரு 35 தொகுதிகளை வந்து திமுகவிடம் கேட்டு பெறணும் அப்படின்ற போல ஒரு குறிக்கோளோட இருந்தது காங்கிரஸ் உடைய மேலிடம். ஆனா செல்வ பெருந்தகை வந்து அப்படி இப்படின்னு பேசினாரு. அப்படியே அதாவது உழைக்கிற போலவே இருக்கும். ஆனா பார்த்தோம்னா அதனுடைய ரிசல்ட் என்னவோ எதிர்பார்த்த ரிசல்ட் கிடையாது. கடைசியா 28 தொகுதிகள், அதுவும் வந்து இவரு சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் போயிட்டு அவரு பேசி அதெல்லாம் ஸ்டாலின் வீட்டிலே போய் பேசி அப்படி இப்படி பண்ணி தான் அந்த 28 சீட்டு கிடைச்சது. செல்வ பெருந்தகை கிட்ட விட்டுறோம்னா அந்த 28ம் கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் உடைய நிலையை வந்து அவர் கொண்டு போய் விட்டிருந்தாரு. இதனாலவே ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. ஏன் பிரச்சாரம் செய்வதற்காகவும் அந்த தொகுதி பங்கீட்டின் போதும் அவர் வந்து வராததற்கு வந்து அதுவும் ஒரு காரணம், செல்வ பெருந்தகை மீதான அதிருப்தி தான் காரணம் அப்படின்ற போலயும் பேசப்பட்டது. ஏனென்றால் மற்றொரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் வந்து எப்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாங்களோ அப்பத்திலிருந்து தமிழ்நாட்டில் பாய் போட்டு படுத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு பாஜக இருக்கு. ஆளும் கட்சியான பாஜக ஆனா வந்து எதிர்கட்சியாக இருக்கும். 10-15 வருஷமா ஆட்சிக்கு வரல. இந்த அளவுக்கு நீங்க வந்து ஏங்கி போய் தோல்வி அடைந்து போயிருக்கிறீங்க. ஆனா ஒரு தேர்தல் வருது, அதுல வந்து எப்படி துடிப்பா செயல்படணும் அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியினருக்கு தெரியவில்லையா, இல்ல தெரிந்தும் ஒர்க் செய்யாமலா, வேலை பார்க்காமல் நடித்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்றது வந்து மக்கள்கிட்டயே நம்ம விட்டுறோம். இந்த அளவுக்கு தான் இந்த செல்வ பெருந்தகையோடைய செயல்பாடுகள் இருந்தது. இதையெல்லாம் அறிந்து கொண்ட கட்சி டெல்லி மேலிடம் செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என்றும் பல நாட்களாகவே இந்த பேச்சு போயிட்டு இருந்தது. ஆனா இவர் வந்து கார்கே உடைய, அதாவது மல்லிகார்ஜுனா கார்கே உடைய நிழலில் வளர்ந்து கொண்டிருப்பவர் இந்த செல்வ பெருந்தகை. இதனால் வந்து கார்கே உடைய அனுதாபியும் கார்கே உடைய உதவியால இத்தனை வருஷமா வந்து அவரு மாநில தலைவராகவே பதவி வகித்து வந்துட்டாரு. இனிமேல் ஒரு பதவி வகிப்பாரா என்பதே கேள்விக்குறி. அந்த அளவுக்கு அவருடைய சூழல் வந்து விட்டது. அதாவது கட்சி மேலிடம் பார்த்தீங்கன்னா புதிய தலைவரை வந்து நியமிக்க வந்து, அதாவது காங்கிரஸ் கட்சி மேலிடம், டெல்லி மேலிடம் வந்து காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோட இறங்கி இருக்கு. தேர்தல் முடிஞ்ச கையோட மாற்ற இருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் வெளியாகி கொண்டு வருகிறது. அதாவது இந்த போட்டியில பார்த்தோம்னா முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தங்கபாலு, KS அழகிரி, திருநாவுக்கரசு போன்றோர்லாம் இந்த போட்டியில வந்து இணைஞ்சிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது. அதே போன்று மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், ராஜேஷ்குமார், ரஞ்சன்குமார் போன்ற பலரும் வந்து இந்த மாநில தலைவர் பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட செல்வ பெருந்தகை தேர்தல் முடிஞ்ச உடனே நான் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன், நான் தலைவர் பதவியில் இருந்தே விலகிறேன் அப்படின்ற போல அறிவிப்பை வெளியிட்டாரு. ஆனா இதற்கு செல்வ பெருந்தகையின் பேச்சின் பின்னால் இவ்வளவு பெரிய அடி இருக்குது, இவ்வளவு பெரிய வேலை இருப்பது இன்றைக்கு தான் நிரூபணமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கு. ஆகவே புதியவரோ அல்லது பழைய ஆளோ காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் மாற்றம் என்பது உறுதியாகி விட்டது. அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் விரட்டி அடிக்கப்படுவதும் உறுதியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸில் எவ்விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது, செல்வ பெருந்தகைக்கு வந்து என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, அடுத்து இவருக்கு MLA சீட்டெல்லாம் கொடுப்பாங்களா அப்படி என்பதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா செல்வ பெருந்தகையோட செயல்பாடு பார்த்தோம்னா தொடர்ந்து திமுக ஆதரவாக தான் இருக்காரு.
தொடர்ந்து இது பலரும் ஏன் காங்கிரஸ் கட்சியினரே தொடர்ந்து சுட்டி காட்டிய பின்பும் அவருடைய ஞானம், அவருடைய ஆதரவு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே திமுகவை சார்ந்துதான் இருக்கு. ஆக இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.